இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த மாதத்தில் இந்த வேளையில கூட சமாதானம் என்கிற தலைப்பின் மூலமாய் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுவதனால கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் கூட நமக்கு ஒரு சமாதானம் நமக்கு வேணும். இன்னைக்கு எங்கெங்கேயோ நம்ம தேடி எங்கெங்கேயோ ஓடி அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் இல்லை. இங்கே ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுக்கறது உண்டு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்க முடிகிறது. மனுஷனை நேசிச்சாக்கா ஒன்றுமே நமக்கு நடக்காது. அதே போல் நமக்கு தெரிஞ்சவங்களை நம்ம நேசிச்சாக்கா ஒன்றுமே கிடைக்காது. எல்லாம் அந்த சமாதானத்தெல்லாம் நம்ம எழுந்து போயிடுவோம். ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சங்கீதம் 119 அதிகாரம் 165 வசனம், எதை நேசிச்சா என்ன கிடைக்கும்னு சொல்லி இங்கே பார்க்க முடிகிறது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இங்கு மிகுந்த சமாதானம், கொஞ்சம் சமாதானம் அல்ல, மிகுந்த சமாதானம் உண்டு. அதனால நம்ம இந்த வேதத்தை நம்ம நேசிக்கப்பட வேண்டும். இந்த வேதத்தை நேசிக்கப்படும் பொழுது நம்ம கர்த்தரையே நம்ம நேசிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப கர்த்தரை நம்ம நேசிக்கப்படும் பொழுது சாதாரண சமாதானம் அல்ல, மிகுந்த சமாதானம் நமக்கு உண்டு. அதனால நமக்கு எந்த இடர்களும் நமக்கு வராது. இன்னைக்கு நீங்க மனுஷனை நேசிச்சோ இல்ல மனுஷனை நம்ம அவங்கள பார்த்துட்டு இருந்தாக்கா அவங்க மூலமா நமக்கு எவ்வளவு நிந்தைகள் எவ்வளவு இடர்கள் நமக்கு வரும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசிச்சு நேசிச்சு வாசிக்கப்படும் பொழுது அது நமக்கு மிகுந்த சமாதானத்தை கூடும். இதன் மூலமா நமக்கு எந்த ஒரு இடர்பாடோ எந்த ஒரு தொந்தரவோ நமக்கு வருவதில்லை. அதனால சமாதானத்தை கொடுக்கிற இந்த வேதாகமத்தை நாம இன்னும் நேசிப்போம், இன்னும் நம்ம வாசிப்போம், இன்னும் அநேக அறிந்து கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுப்பார். அப்படியா நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உங்களுடைய வேதத்தை நாங்கள் நேசிக்கிறபடினால் எங்களுக்கு மிகுந்த சமாதானம் கிடைக்கும்னு நாங்கள் வேதத்தால் வாசிக்கிறோம். அந்த மிகுந்த சமாதானத்துக்காக நாங்கள் எங்கெங்கே அலைந்து திரிந்து ஓடி வருகிறோம். ஆனால் அது நிலைச்சிருப்பதில்லை. உங்களுடைய சமாதானத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஐயா, மிகுந்த சமாதானத்தை எங்களுக்கு கொடுங்க. அற்புதங்களும் அதிசயங்களும் காணப்பண்ண கிருபை செய்யும். அப்படியே இந்த வசனங்கள் இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆமேன்.